Now what is your petition? It will be given you. And what is your request? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிந்து பேசும் ஜெபத்திலே இன்றைய நாளுக்கான ஜெப குறிப்பு, தேவனிடத்திலே நமக்காகவும் நம் குடும்பத்தினருக்காகவும் வேண்டுதல் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட வேண்டுதல் நாம் செய்ய வேண்டும், அதாவது நம்ம ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும், எப்படி கேட்டா அது நமக்கு கரெக்டா கிடைக்கும், இதை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இந்த வேத வசனத்தின் மூலமாய் இதை தியானித்து விட்டு நாம் ஜெபத்திற்காக செல்லலாம். எப்படி கேட்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். முதலாவது 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். பிரியமானவர்களே, நம்ம எப்படி கேட்கணும், அந்த கேட்கிற விதத்தினால நமக்கு உண்டாகிற ஒரு தைரியம், இதுதான் நிறைய பேருக்கு தெரியாம போயிடுது. அதனாலதான் பயந்து பயந்து கேட்குறாங்க. கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு குழப்பத்தோடையே சமூகத்துக்கு வராங்க. பிரியமானவர்களே, நாம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அப்படின்றது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நமக்கு தைரியம். சரியா? இந்த இன்னொரு காரியம் பாருங்க, நம்ம கேட்கறத இப்படி கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதுக்கான அடையாளமா இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யோவான் 14:13 நான் வாசிக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த 2 வசனங்களையும் முன்வைத்து உங்களுக்காகவோ உங்க குடும்பத்தினருக்காகவோ எந்த ஒரு சிறு ஜெபம் பெரிய ஜெபம் எதுவா இருந்தாலும் நம்ம தைரியமா ஆண்டவரிடத்துல கேட்கலாம். நம்ம கேட்டா அவர் நிச்சயமா நமக்கு செவி கொடுப்பார், எந்த ஒரு காரியமா இருந்தாலும். இப்போ நம்ம இந்த 2 வசனத்தையும் முன்வைத்து நம்ம ஆண்டவரிடத்துல எப்படி கேட்டா கிடைக்கும்ன்றபடி நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த 2 வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, முறையாக உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்வது எப்படி என்று நாங்கள் கற்றுக்கொண்டு அதை முறையாய் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஜெயமெடுப்போம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி கேட்க எங்களுக்கு கற்று தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல ஆண்டவரே பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஆண்டவரே பரமண்டல ஜெபத்திலே சொல்லப்பட்டது போல ஆண்டவரே இந்த நாளிலே நாங்களும் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் நாங்கள் செய்கிற விண்ணப்பத்தை எல்லாம் நீர் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆம் தகப்பனே, எங்கள் குடும்பத்துல ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒற்றுமை, சமாதானம், ஐக்கியம் ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாதபடிக்கு எல்லா காரியத்திலும் ஆண்டவரே தேவ நாமம் ஆண்டவரே எங்க குடும்பத்தின் எல்லா எல்லைகளிலும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உம்முடைய தெய்வீக சமாதானத்தையும் தேவ மகிமையும் நிரம்பி வழியும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்து அதை மகிமையாய் செய்வீர் என்று நாங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம எப்படி ஜெபிக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம், அதுபடியே நம்ம ஜெபிக்க போறோம். நிச்சயமா கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். உண்மையிலேயே நீங்க இப்படி ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திலே தேவ நாமம் கண்டிப்பா மகிமை அடையும். இதற்கு நாங்கள் சாட்சி. God bless you.